எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில பொறுத்தவரைக்கும் நல்ல குவாலிட்டியா தரணுங்கிறதுக்காகத்தான் ஒண்ணு பார்த்து பார்த்து வாங்கிட்டுருக்கோம். அந்த மாரி வாங்குறது இந்த தேங்காய் எண்ணெயும் கூடங்க. சுத்தமா எங்க ஆட்டுதாங்களோ அங்கேயே போய் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய வாங்கி நம்ம வந்து மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தானே எண்ணெய் தயார் பண்ணுறோம். ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய ஊத்துவோம். அந்த மாரிலாம் கிடையாதுங்க. சுத்தமா எங்க தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு தரமா கிடைக்குதோ அந்த இடத்துல தான் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டுருக்கோம். கொஞ்சமாக நம்ம செய்யறதையும் மனசாட்சியோட, உண்மையோட அத வந்து நம்ம எவ்வளோ அழகா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து கஸ்டமர்ட்ட குடுத்தோம்னா தான், நமக்கு வந்து அதுக்கப்புறம் நெறையா ஆர்டர்கள் வந்து வர வர நமக்கு வந்து அந்த பிஸ்னஸில வந்து ஒரு சுத்தம், ஒரு தெளிவு, ஒரு நம்பிக்கை எல்லாமே இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து மூலிகைகள்லாம் உங்க முன்னாடியே தான் எல்லாமே நான் வந்து போடுறேன். எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மூலிகையை வந்து நம்ம புடுங்கி ஆயில்ல சேர்த்தோம்னா, அதில வந்து சாறு வந்து அதிகமா சூப்பரா இறங்குங்க. கலரும் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எண்ணெயோட கலரு. இப்போ நம்ம ஒரு தடவ வடிகட்டியிருக்கோம். இன்னொரு தடவ வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் இந்த எண்ணெய. அந்த அளவுக்கு தரமானதா மாடி தோட்டத்திலே எல்லா மூலிகைகளையும் வளர்த்து தான் நம்ம இந்த மாரி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மகிழினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நெறைய பேத்துக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இத வந்து எப்படி நம்ம தலையில வந்து அப்ளை பண்றது அப்படின்ட்டு. நீங்க எந்த கவலையுமே பட வேண்டாங்க. தலையில வந்து நம்ம எப்பயும் தேங்காய் எண்ணெய் வைக்கிற மாரியே நம்ம வச்சாலே போதுங்க. அதுவே கரெக்ட். தேங்காய் எண்ணெய நம்ம ரெகுலரா எப்படி யூஸ் பண்ணுதோ, அதே மாரி தான் யூஸ் பண்ண போறோம். இந்த எண்ணெயோட கலர பாருங்க, இப்படி தான் இருக்கும். சூப்பரா இருக்குங்க. ஏன்னா, நம்ம எல்லாமே வந்து நெறையா நல்ல மூலிகைகள் எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில வளர்த்து, நம்ம வந்து அந்த பிஸ்னஸ வந்து எடுத்து பண்ணிட்டுருக்கோங்க. கஸ்டமர் வந்து வாங்குனதுமே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ கொண்டு போணுன்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் சின்ன லெவல்ல. சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல கொண்டு போலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க. சிறு துளி தான் பெருவெள்ளம். நம்ம எடுத்ததுமே ரொம்ப பேராசைப்படக்கூடாது. சின்னதா கஸ்டமர் மனச வந்து திருப்திப்படுத்தி, இதே லெவல்ல குவாலிட்டியா நம்ம கொண்டு போணும். நம்ம எண்ணெய எப்படி தேய்க்கணும்னு பார்ப்போம். இந்த மாரி கோடு மாரி தாங்க எடுத்துக்கணும். கோடு மாரி எடுத்துட்டு நீங்க கையில எண்ணெய வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு காட்டன் மாரி எடுத்துட்டு பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்ச எடுத்துட்டு அந்த எண்ணெயில முக்கிட்டு, நீங்க அந்த வேர்களுக்கு நடுவுல நல்லா தடவி விடலாங்க. இல்லன்னா கையிலேயே எண்ணெய ஊத்தி, அப்படியே அந்த வேர்களுக்கு நடுவுல இப்படி வச்சு நல்லா முடிய வந்து அந்த வேர்களுக்கு நல்லா எண்ணெய் போற மாரி இப்படி நல்லா கோதி விடணும் தலைய. இல்லன்னா வச்சுக்கோங்க நீங்க அந்த பாட்டிலோடயே அப்படியே எண்ணெய வந்து லைட்டா ஊத்தி ஊத்தி அந்த வேர்கள்ல நல்லா படுற மாரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நான் எப்பயுமே இப்படி தான் எண்ணெய தேய்ச்சுட்டு தலை சீவிட்டு போயிருவேன். உங்களுக்கு எண்ணெய் வந்து எனக்கு ரொம்ப இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா, கொண்டைய போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா எண்ணெய ஊத்தி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து குளிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாது. இதே மாரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா, முடி வளர்ச்சி, முடி கொட்டுறது நிக்கும், டேண்ட்ரஃப் போகும். சூப்பரா இருக்குங்க.